தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவம் படுத்தின மக்களவை உறுப்பினர், டிஎம்கே கட்சியில செயலில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி, 2013 இருந்து நாடாளுமன்ற அரசியல்ல தொடர்ந்து ஈடுபட்டு வர ஒரு பெண்மணி. பெண்கள் தொடர்பான சட்டங்கள், மொழி தொடர்பான உரிமைகள், மத்திய மாநில உறவு, மக்கள் நலத்திட்டங்கள், மீனவர்கள் பிரச்சனை, விவசாயிகள் கோரிக்கை, சிறுபான்மையினர் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுடைய விவாதங்கள் இல்லாம அந்த கருத்து நிறைவே பெறாது. கோஷம் இல்லாத அரசியல் பாணி, விவாத முறையிலான அணுகுமுறை. ஆமாங்க, எம்பி கனிமொழியை பத்தி தான் நான் இப்ப சொல்ல வரேன். எம்பி கனிமொழின்றவங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் ராசாத்தி அம்மாளுக்கும் 1968ஆம் ஆண்டு பிறக்கிறாங்க. இவங்க ஆரம்ப காலகட்டம் என்னவோ கலை, இலக்கியம், திரைப்படத்துறை இது மாதிரிதான் அவங்களோட எண்ணங்களும் அவங்களோட செயல்களும் ஈடுபட்டு இருந்தது. இப்படி திரைத்துறையில இருந்த கனிமொழி 2007ஆம் ஆண்டு தமிழக அரசியல்ல காலெடுத்து வைக்கிறாங்க. அரசியல்ல இணைந்த கொஞ்ச நாள்லயே ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆகுறாங்க. என்னதான் இவங்க ராஜ்யசபா உறுப்பினரா ஆனாரும் தன்னுடைய பின்புலத்தின் மூலமா கலை இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சென்னை சங்கமம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கலைஞர்கிட்ட தனி பேரும் வாங்குறாங்க. கலைஞரின் மகள், ஸ்டாலினின் தங்கை ஆகிய பட்டங்களை தாங்கி கொண்டு இருக்கவங்க தான் எம்பி கனிமொழி அவர்கள். இப்போ தூத்துக்குடி தொகுதியில லோக்சபா உறுப்பினரா இருக்காங்க. எம்பி கனிமொழி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.